ஜனவரி 22, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. சர்வ வல்லமையுடைய கர்த்தர் உங்கள் வாழ்விலே பலத்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இன்றே பெற்றுக்கொள்ளுங்கள். May the Lord Almighty bestow abundant blessings in your life. Get it today. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 6 வசனம். Revelation chapter 19 verse 6. அல்லேலூயா! சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ளவர். இன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சர்வ வல்லமையுடையவராக வெளிப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளையும் வியாதிகளையும் நீக்கி அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். எல்ஷடா என்ற தேவனுடைய நாமத்திற்கு 3 அர்த்தங்கள் காணப்படுகிறது. சர்வ வல்லமையுள்ளவர் என்றும், அனைத்திற்கும் போதுமானவர் என்றும், தாயை போன்ற மார்புகளை உடையவர் என்றும் அதற்கு பொருள். கர்த்தருக்கு முன்பாக உத்தமமான ஜீவியம் செய்கிறவர்களாக நீங்கள் காணப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு சர்வ வல்லமையின் தேவனாகவே வெளிப்படுவார். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற மலையை போன்ற எல்லா பிரச்சனைகளையும் அவர் நீக்கி உங்களுக்கு தன் வல்லமையை வெளிப்படுத்துவார். அவரால் எல்லாம் கூடும். அவர் சொல்ல எல்லாம் ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். மாம்சமான யாவருக்கும் அவரே கர்த்தர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. Hallelujah! For our Lord God Almighty reigns. My dear brothers and sisters, the God we worship is Almighty. And today the Lord will appear to each of you as Almighty. Remove the obstacles and ailments found in your life, perform miracles and make you happy. The divine name El Shaddai has 3 meanings. It means all powerful, all sufficient, having breast like a mother. The Lord will appear to you as the Almighty God when you are seen to be living a righteous life before the Lord. He will remove all the mountain-like problems in your life and reveal His power to you. He can do all things. He can say all things. He stands to command. He is the Lord. Nothing is impossible with Him. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக, புதிய விதமான நன்மைகளை எங்கள் வாழ்வில் நீ தருவதற்காக, அதிசயங்களும் அற்புதங்களையும் அந்த ஆண்டவரே நீ செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் ஆண்டவரே சாதாரணமானவர் அல்ல. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஆண்டவரே. நீர் ராஜ்யபாரம் பண்ணுகிறது ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே பல வல்லமைகள் உண்டு ஆண்டவரே. சர்வ வல்லமைகளை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் உள்ள ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வெளிக்கிறார்கள். கர்த்தர் நீர் அவர்களுக்கு இறங்க, நீர் ஒரு விசையாகணும் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு இறங்க வெளியிடுமா ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா, நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இறங்கி ஒரு பெரிதான ஆண்டவரே ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை என் தேவன் நீர் செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையை நீர் விளங்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படுகிறதான எல்லா விதமான தடைகளையும் இந்த நாளில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நீர் நீக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படுகிற எல்லா விதமான பலவீனங்களையும் வியாதிகளையும் கர்த்தர் நீர் நீக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தாமே இப்பொழுதே ஆண்டவரே அந்த வியாதி படுக்கையை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. சுகத்தை என் தேவனை தந்தருவீராக. என் தேவனுடைய கருத்தில் இருக்கிற அந்த வல்லமை ஆண்டவர் புறப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தருவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனே நீர் அற்புதங்களை செய்து அவருடைய உள்ளங்கள் மகிழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் அற்புதங்கள் நடக்கட்டும். அவர்களுக்கு எதிர்பார்க்கிற அற்புதங்களை ஆண்டவரே கர்த்தர் நீர் செய்தருள
ஆண்டவரே அவருடைய குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காரியம், இந்த பிரச்சனை எனக்கு மலையை போல இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் சர்வ வல்லமை உள்ளவராய் பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுவீராக. நான் இருக்கிறேன், சர்வ வல்லமுள்ள தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே மகனே என்று சொல்லி அப்பாவுடைய பிரச்சனைகளை, மலை போல இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் நீர் மாற்றி ஆண்டவர் உம்மால் எல்லாம் கூடும் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் அற்புதத்தின் மூலமாக காட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரா அப்பா தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் என் தேவனி சர்வவல்ல கர்த்தர் அதை எடுத்து போட்டு அவளுக்கு அற்புதம் நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு பெரிதான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் எந்தெந்த காரியத்தினுடைய பிள்ளைகள் ஆண்டவரே முன் குறித்து ஜெபிக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் தடைபடாமல் ஆண்டவரே பிசாசின் தடைகள் இல்லாதபடிக்கு அவைகள் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் வெற்றியை காணும்படியாக, ஆசீர்வாதத்தை காணும்படியாக நீர் கிருபை தருவீராக. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சேனல் மூலமாக நாங்கள் யாவரும் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அவள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வருகிற புதிய ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட கிருபை தாரும். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வரப்போகிற இந்த புதிய வருடம் அவளுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட கிருபை தருவீராக. அநேக திருமண நாட்களை காணக்கூடிய நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். நாமத்துக்கு மகிமையான பிள்ளையாக ஆண்டவரே உமோடு கூட இணைந்து ஆண்டவரே தங்கள் குடும்பங்களை நடத்தும்படியாக நீர் கிருபை தருவீராக. காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.